இது வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வியூஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எங்கள் அம்மா வீடு. இப்போ வந்து என் தங்கச்சி வீட்டார் மாட்டுக்கள்லாம் மாலை கட்டிகிட்டு இருக்கார். சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க? ஹாய் வியூவர்ஸ், டுடே மாட்டு பொங்கல்னா அதனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் மாட்டு பொங்கல்னா இன்னைக்கு என்ன சொல்கிறது இதெல்லாம் வருது அப்பா. என்னம்மா என்னென்ன இருக்கீங்க? இது வந்து பசுமாடு, ஓகே, கன்றுக்குட்டி, ஓகே, ஆடு, ஆட்டுக்குட்டி எல்லாம் இன்றைக்கி அதுக்கு குளியல் பண்ணிவிட்டு ரெடியாக நிற்குது. அதுக்கெல்லாம் இப்போ மேக்கப் போட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிடும். பாய் பாய். அப்பா சொல்லுவார், அவள் ஆள் வர மாட்டா, அவள் கோக்கற. முதல்ல எங்கள் தங்கச்சி வீட்டில் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திரும்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் பொண்ணுங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் 2வது தடவை பார்க்குறாங்க. அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தாங்க, இப்போ அது 2வது தடவை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு 2 பேருக்கும். எங்கள் வீட்டில் ஆடு மாடு எல்லாமே இருக்கும், எங்கள் மாமியார் வீட்லேயும் எல்லாமே இருந்துச்சான். எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சூப்பராக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் வீட்டில் வந்து அப்போது எங்கள் வீட்டுக்கார் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லாமே ஆடு மாடெல்லாம் நிறைய இருக்குமா, நல்லா சூப்பராக எங்கள் வீட்டுக்கிட்ட தான் முன்னாடி எல்லாம் கொண்டாடுவாங்களாம். அப்போல்லாம் கூட்டமாக கொண்டாடுறது பழக்கமாக. நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி தாங்க எல்லோரும் ஒரு தெருவே சேர்ந்து கொண்டாடுறது பழக்கம். ஒரே இடத்துல பெரிய பொங்கல் வச்சு எல்லா வீட்லேயும் அரிசி எல்லாம் கலெக்ட் பண்ணி காசு கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சு சாமி கும்பிட்றது அப்போ பழக்கம். இப்போல்லாம் எல்லோரும் தனித்தனியாக கும்பிட்றோம். இப்போ வந்து அந்த மாலையெல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த மாலை முடிஞ்சாங்க பார்த்திங்களா, அதை வந்து மாடு ஆடு எல்லா கழுத்துலேயும் கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு எல்லா கழுத்துலேயும் அப்புறம் மஞ்சள் குங்குமம், மாட்டுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. வச்சு அப்புறம் வந்து சாமி கும்பிட்றது பழக்கம். அதுதான் சொல்கிறேன்னு அது தெரியுது. நல்லா மோண்டுக்கும், அப்புறம் சளி பிடிக்காது. அது குழந்தை வச்சாச்சு, அது வீட்டுக்கு வந்தது காலங்க வச்சாச்சுமா. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வந்தது. சின்னப்பா வீட்டுக்கு, இப்போ சின்னப்பா வீட்டுக்கு வந்தது அந்த மாடு வந்தது. போன வருஷம் அது வந்தது. அது மயில் வீட்டுக்குலாம் அப்படி போயிட்டு பெரிய மாடுன்னா என்னத்த வரும் நாங்கள் வேணா மயில் வீட்டே அவ்வளோ சுற்று மாடு ஊடு அவ்வளோ வயம் அதுலேயே அப்புறம் தீ வீட்டில் சுற்றி பெரிய அதிக புள்ள 10 வருஷம் காலகணும். 1.5 வருஷமா பால் கொடுத்து வளர்த்துது. 2 வருஷம் ஆகுது, 2 மாதம் ஆச்சு கொண்டு பார்த்துட்டு வந்து அது தாயில் வந்து பால் ஆகி போய் அரைஞ்ச கட்ட பால் விடும். அது அம்மா அது அம்மா ஒன்று 4 விட்டு போட்டுருமா, ஒரு 10 கடை விட்டு அது 10 விட்டு தான் நாங்கள் வராமல் கூட்டம். இது 3 போட்டுருக்கு, பால் போட்டுருக்கு. இது 4 விட்டு போட்டு இல்லைப்பா, அது 4 விட்டு போட்டுட்டு கண்ணு விட்டு போகணும். வேலை செஞ்சு ஆமாம், ஒரு இடம் வளர்க்கும் நம்ம தான் வச்சுக்கணும். திருப்பதி வெங்கடாசலபதிக்கு குடிக்கல கிட்ட கையை
ஏய் பாரு கத்துறாங்கடி யாரோ பொங்கலோ பொங்கல்னு. நம்மளுக்கு கத்துவோம் அவங்க மணி அதத்தா 9. உங்கள் வீட்டில் இருந்தது தானே? எங்கள் தாத்தா வீட்டில் இது மாதிரி தான் இருக்கும். பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல். தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லிடும். பொங்கலா பொங்கல் மாட்டு பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல். அப்படிங்கிறது சிரிக்கும் விடுஞ்சு நம்ம தெருவோட தான் வரும் குளிச்சுட்டு துணுத்து மரம் எடுத்து வச்சுக்கிட்டு காட்டு. துணுத்து மரம் திட்டத்தை வச்சுக்கிட்டு காட்டுவாங்க பேர். ஒரு தண்ணா எடுத்து வைக்கிறது. நல்லா உளுந்து கும்பிடாதீங்க. எவ்வளோ ஆசையாக பூசுறாரு பூசானாங்கிறேன் மல்லிகா.